ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்னா பீட்ரூட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு டேஸ்டியான குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது நான் ஒரு சின்ன பீட்ரூட்டை 2 பீட்ரூட் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கை ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ஏன் போட போகிறேன்னா, இந்த பீட்ரூட்டோட பச்சை வாடை பிடிக்காதவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது பீட்ரூட்டோட பச்சை வாடை வராது. வாரத்தில் ஒரு 3 டைம் 4 டைம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு தாங்க. ரத்தம் அதிகமாக ஊறும். சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பீட்ரூட் ரெசிபி அதிகமாக செஞ்சு சாப்பிட்லாம். பீட்ரூட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி இப்போ நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு, ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தேங்காய் மசாலா தான் இப்போ நம்ம ஒரு பச்சையை வச்சு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா நான் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிராம்பு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பீட்ரூட் குழம்புக்காக நான் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் ஒன்று அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். குக்கர் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதும் நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸாக இருக்கிற ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரிஞ்சி லீஃப் ஒரு 2, சின்னதாக இருந்துச்சுன்னா 2, பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கிங்க போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூட நான் ஒரு வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியன் இது ஒரு 2 செடி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கங்க, அல்லது பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டுட்டு உடனே தக்காளி நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும், கரெக்டாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் குழம்பு டேஸ்ட்டாக வரும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் மல்லி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மல்லி வதங்கி வர வரைக்கும் நல்லா ஒரு பெரட்டு விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பரட்டுனா போதும். பெரட்டிட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டு உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன்.
பாருங்கள், நல்லா போட்ட பீட்ரூட்டு உருளைக்கிழங்கும் ஒரு 10% நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட வந்து நான் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். இது வந்து காரம், காஷ்மீர் சில்லி. இது வந்து காரம் இருக்காது, உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் நார்மலாக அரைச்ச மிளகாய் தூள்னால் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இது கூடவே மல்லித்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தூள் இது கூடவே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூடவே நான் ஒரு பெப்பர் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே தேங்காயில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம், அதனால் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம காய்கறியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இது கூடவே தட்டைப்பயிறு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். தட்டைப்பயிரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தட்டைப்பயிறு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். தட்டைப்பயிறு போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது மசாலாவை கையோடு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே நான் வந்து சால்ட் வந்து குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ஆட் பண்ண உடனே தண்ணி வந்து ஒரு 300 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியான கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றின உடனே மல்லி இலை வந்து ஒரு 3 விரல் கடங்குறாப்புல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இலை ஆட் பண்ண உடனே நான் வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் மக்களே. பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா வாசனையும் கமன்னு சும்மா நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாரத்தில் 2 டைம் 3 டைம் சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.